சார் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பெரிய ஒரு கிரேட் சேஞ்சாக இருக்கும் சொசைட்டிக்கு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் டஃப்பான போட்டியாக தான் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக வேணும் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். ருத்ரதாண்டவ நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் வித்யா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சார் இப்போ விஜய் வந்து அரசியலுக்குள்ள வராரு. இப்போ புதுசா அவர் வந்தா என்னென்ன மாதிரியான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? அதை இப்போ நிறைய பண்ணுறாரு. கல்வித்துறையிலேருந்து எல்லாமே குழந்தைங்களுக்கு இதுக்கு எல்லாமே செய்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறையா மாற்றம் வரும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு விஜய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது, படித்த படிப்புக்கு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது விஜய் வந்தால் இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். மாற்றம் தானே எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக மாறணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்போம். இப்போ அரசியல்வாதியாக வந்து இறங்கியிருக்காரு. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற விஜயை மிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் இதுக்கு மேலே ஸ்க்ரீனில் வரமாட்டாருன்னு நினைக்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் வராதுனால. அடுத்த படத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான, ஜனநாயகம் படத்துக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க? நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகணும் அந்த மாதிரி. அப்புறம் எப்படி சொல்கிறது, அவர் திருப்பி நான் படம் நடிக்கணும்னு ஆசை தான். அது அவர் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னோட சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ அவர் எடுத்தோடனே வந்து தனியாக வர முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் கொஞ்சம் கூட்டணி இந்த மாதிரி வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம யாருமே முன்னாடி போய் நிற்க முடியாது. கொஞ்சம் ஆள் சப்போர்ட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளும் போக முடியும். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். விஜய் எந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏடிஎம்கே தான் எல்லாம் நினைக்கிற மாதிரி. சார் உங்க பேரு? பேர் வைரபெருமாள். ஓகே சார், இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா என்னென்ன மாதிரியான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, யங்ஸ்டர்ஸ் படிச்சுட்டு ஒர்க் இல்லாம இருக்காங்க. ஏன்னா இந்த காலப்போ இப்படி நடக்குது. அவரோட ஆட்சி வந்துச்சுன்னா இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறீங்க? மாறுனா நல்லது. ஹாய், உங்க பேரு? என் பேர் அவந்திகா. ஓகே, இப்போ விஜய் வந்து அரசியல் வந்திருக்காருல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு. பட் அவங்க ஃபிலிம்ஸ் மிஸ் பண்ணுவேன். பட் தென் கண்டிப்பாக நல்லா இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எனி சேஞ்சஸ் நடக்கலாம். இப்போ இருக்க வந்து இப்போ நம்ம நடக்கிறதுல அந்த ஆட்சியில் எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதே விஜய் ஆட்சி மாறினா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பாக பெண்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சேஃப்டி நிறைய கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மைட் பி நெக்ஸ்ட் 5 years என்ன நடக்கும்னு தெரியாது. பட் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கலாம் விஜய்க்கு அண்ணாக்காக. என்ன மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது ஒழிப்பு பெண்களுக்கு வந்து நல்லா வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுதான் மெயினாக. நம்ம அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ வந்து மெயினாக அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அதே மாதிரி பெண்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் கூட வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாய் மேம், உங்கள் பேர்? ஹாய், என் பேர் ரம்யா. இப்போ வந்து விஜய் சார் ஆக்டராக இருந்து இப்போ வந்து அரசியல்வாதி ஆகியிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என் பையன்லாம் வந்து விஜய் ஃபேன் தான். ஸோ எங்களுக்கு அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மாற்றம் வந்துட்டே இருந்தால் அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ ஒரு ரெண்டு இது மட்டும் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து உள்ளே வருதுன்னா அதை எப்பயுமே வரவேற்கணுன்றது என்னோட விருப்பம். இப்போ என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இருக்கிறதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம நிறையா கேசஸ்லாம் பார்க்குறோம். டெய்லி நிறையா சின்ன குழந்தைங்களாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்தால் மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ என்னோட திங் எப்பயுமே வந்து என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்லேருந்து என்ன சொல்லித்தரதோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் எனிதிங் எல்ஸ் எதாக இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணுன்றது என்னோட விருப்பம். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, நம்ம வந்து எஜுகேஷன் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணுன்றது என்னோட ஆசை. வணக்கம் மேம், உங்கள் நேம்? நிவேதா. மேம், இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் என்னென்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்னு விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதனால பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு விமன் சேஃப்டி வேணும். ஏன்னா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அந்த விமன் சேஃப்டி கொஞ்சமாவது இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லைன்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவங்க இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, விமன்ஸ்க்கு அவ்வளோ சேஃப்டி இருந்துச்சு. அவங்க இல்லாத போது இப்போ ரொம்ப அன்சேஃப்டியாக இருக்கு. அதுக்கப்புறம் விமன்ஸ்க்கு எதிர்க்க நடக்கிற எல்லா இதுக்கும் அப்பப்போ தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ அதே மாதிரி நீட் எக்ஸாம் பத்தி பேசியிருந்தீங்க, விஜய் அவர்களும் பேசியிருந்தாங்க. நீட்டை அவர் ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசவே இல்லை. ஏன்னா நீட்டுக்கு வந்து நீட்டை தவிர வேற ஒரு ஒர்க்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ பேர் மார்க் எடுத்துகிட்டு நீட்டில் வர முடியாமல் எத்தனையோ பேர் டாக்டருக்கான வேலைக்கிறாங்களே. எத்தனை பேர் பாவம் இது பண்ணுறாங்க. ஸோ அது கஷ்டமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எவ்வளோ நாள் பெற்று வளர்த்து கடைசியாக எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் இறக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. வணக்கம் சார், உங்க நேம்? வணக்கம் மேடம், என் பேர் ஜோஷ்வா. அதாவது விஜய் வந்து அரசியல் வந்து இந்த டைம் கரெக்ட் தான். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரையும் எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் டஃப்பான போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் ஏடிஎம்கே வந்து கூட ஜாயின் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் தொகுதி ஜெயிக்கிற அளவுக்கு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எது ஒன்று ஜெயித்தாலும் அடுத்த ட்ரிப்பும் அவர் ஜெயிக்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஃபுல்லாக. என்னென்ன மாதிரியான மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் இல்லாமல் இருக்காங்க, படிப்புக்கு வேலை கிடைக்காம இருக்காங்க, அதே மாதிரி விமன் சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரிலாம் என்னென்ன மாற்றம் வந்து விஜய் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து உமன் சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும். உமன் சேஃப்டிக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் உமன்ஸ் சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம இப்போ இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சரி, அது ஜஸ்ட்டு மாற்றம் அதுலேருந்து பார்க்கலாம். விஜய் வந்தால் அதில் பார்க்கலாம். ஏன்னா நியூவாக உள்ள வரதுனால கொஞ்சம் புதுசாக கொண்டு வருவார். சட்டத்தை கொஞ்சம் மாற்றத்துக்கு வழி உண்டு. உமன்ஸு சப்போர்ட்டாக கொண்டு வரதுக்கு வழி உண்டு. எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க, உமன்ஸுக்கு தான். ஹாய், உங்க நேம்? இலக்கியா. ஓகே, இப்போ விஜய் சார் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய ஒரு கிரேட் சேஞ்சாக இருக்கும் சொசைட்டிக்கு நான் நினைக்கிறேன். இட் வில் ஜஸ்ட் லைக் ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். என்னென்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விஜய் சார் கிட்டே? விமன்ஸுக்கு சேஃப்டி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொன்றும் இப்போது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை கூட அவ்வளோவா சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஸோ நைட்டோ பகலோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. 5 வயசு குழந்தை கூட நிம்மதியாக ஒரு ரோட்டில் நடந்து போகணும் அப்படின்ற ஒரு சேஞ்சு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது நீங்கள் விஜய் வந்தால் அந்த மாற்றம் மாறும் நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறேன். எங்கள் அண்ணா மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல, அதில் விஜய் சார் வந்து வின் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 90% அவர் தான். ஏன்னா நாங்கள் கேட்டப்பையும் பார்த்தோம், நிறைய பேர் வந்து விஜயோட ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய்க்கு ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ், விஜய் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேருக்கா? ரோசி. ஓகேக்கா. இப்போ விஜய் சார் வந்து சினிமா விட்டு அரசியல் வந்திருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி பார்க்குறேன்னா என்னென்ன மாதிரியான மாற்றம்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ விமன் சேஃப்டி இல்லை, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒர்க் இல்லாமல் இருக்காங்க, மது ஒழிப்பு, அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் சொல்லி நிறைவேற்றாமல் இருக்காங்க. விஜய் சார் வந்தால் அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக வேணும், அது மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். அவர் கட்சியில் வந்ததில் நல்லது தான். அவர் என்னென்ன உதவி செய்யணுன்ட்டு அவர் மனசில் அது வந்ததோடு தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு நம்ம நிறைய வேணும். நிறைய நியூஸ் வருது, எங்கே போனாலும் கொள்ளை, கற்பழிப்பு, ரேப்பு, அந்த மாதிரி இன்னும் நிறைய வருது. அதெல்லாம் இல்லாமல் பெண்கள் சுதந்திரமாக நடக்கணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறது வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் நினச்சா எது வேணால் செய்வார். இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி கட்சிங்கிறது கஷ்டப்படுற ஏழை மக்களுங்களுக்கு உதவி செய்யணும் அவர். வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் ராஜன் மேடம். இப்போ வந்து விஜய் சார் அரசியல் வந்ததை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ அவர் ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது மக்களுக்கு இப்போது சில நேரத்தில் எல்லாருக்கும் புரியுது. 2 பேர் ஆட்சி இருக்கும்போது இந்த நாக்காளி அடிச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்தால் தான் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு இது. ரஜினிகாந்த் வந்தார், முத்திரை காட்டினார், வரவே கிடையாது. தளபதி வந்தார், இறங்கினாரா, அதுதான் அங்கே பேச்சு. சும்மா அதெல்லாம் அந்த ரஜினிகாந்த் 100% அழகாக விஜய் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சார், என்னென்ன மாதிரியான மாற்றம்லாம் நீங்கள் வந்து சார்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, கல்வி அவ்வளோ பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு எதுவுமே இந்த ஆட்சி எதுவுமே தரல அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேடம், இப்போ அவர் வரட்டும் மேடம். இப்போ தானே ஒரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் தான் அவர் வரும்போது தான் ஒரு ஸ்டெப்பு அவர் பார்ப்பார். இப்போ மக்கள் அவருக்கு தெரியும். சும்மாகத்தை ஆணியை போட்டு அடித்து அவரை கிளப்பி விட்டாங்க. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், அவரோட தளபதி பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் மக்களுக்கு. வேற என்ன மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தெரியும்.
ஓகேவா, வேற என்ன மேடம்? சின்ன காமராஜர்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து புதுசா ஒரு பட்டம் பெற்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சின்ன காமராஜர் ஏன் நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்லாம காமராஜர் சொன்னது ரைட்டு தான். என்ன நீங்கள் இது கூட நல்லா தான் இருக்குது. சின்ன காமராஜர், சின்ன எம்ஜிஆர் கூட சொல்லலாமே, அவரை சின்ன எம்ஜிஆர் கூட சொல்லலாம். இப்போ எப்படி படிப்படியாக போவோம் மேடம். இன்னும் எவ்வளோ இருக்குது. இப்போ தான் தளபதி வந்திருக்கிறாரு. இன்னும் ஸ்டெப்பு நிறைய எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ விஜய் வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருக்கோம். இப்போ அரசியலுக்குள்ள அவர் திடீர்னு வரும்போது அது நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க விஜய ஸ்க்ரீன்ல? நிறைய கொஞ்சம் மிஸ் பண்ணுறதா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வரும் அவ்வளோதான். நீங்கள் பாருங்களேன், இந்த நடக்க போகிற எலெக்ஷனில் தெரியும் பாருங்கள். ஏன்னா நான் இதில் தான் இருக்கிறேன். ஏன்னா மெயின் ஓட்டு அவருக்கு தான். 100% பொய் சொல்லக்கூடாது. இந்த கட்சியில் தான் இருக்கிறேன். 100% ஓட்டு அவருக்கு தான். இப்போ 2026 வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? மேடம் இது 90% இருக்குது மேடம். 100% எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இளைஞரணி ஓட்டு ஃபுல்லாகவே விஜய்க்கு தான். இளைஞரணி ஃபுல்லாக லேடிஸுக்கு தான். மக்களுக்கு நல்லா பாதுகாப்பு கிடைக்கும் விஜய் வந்தால். அது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபார்மாட்டு போல் போயிட்டே இருக்கும். உங்கள் கூட ஒரு 6-7 கூட்டணி, உங்கள் கூட ஒரு 10 கூட்டணி, தனியாக நிற்கிறாரா? அவ்வளோதான். சிங்கிளாக தான் வரும். அதே போல் தான் விஜய் தளபதி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்து அவர் வந்து எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நம்ம சொல்ல முடியாது மேடம். இதை தளபதியோட இது தான். இதை நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து பொறுமை தான். அவர் வந்து சும்மா ஆனா தூணானா பண்ண மாட்டார். சிந்திக்கிறவர். இது பண்ணால் இது நல்லா இருக்குமா, இது போனால் அவர் எனக்கு தெரிஞ்சு போகிறது வேஸ்ட்டு. தனித்து நின்னா கம்பல்சரி மக்கள் ஓட்டு அவருக்கு உண்டு மேடம். 100% உண்டு. அவ்வளோதான்.